வாங்க கைஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பைனாப்பிள் எடுத்து சேமியா போட்டு பாயாசம் செய்யலாம். பைனாப்பிள் எடுத்து அறுத்துக்கின்னு இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கின்னு இது மாதிரி இருக்க பாரு, இது மாதிரி இதெல்லாம் எடுத்து செப்ரேட்டாக சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுங்கோ. இது மாதிரியெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்து குட்டி குட்டிஸாக அறுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக அறுத்துக்கணும். இது மாதிரி கிது உள்ளக்குது, இது மாதிரி இதில் எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கின்னு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, பைனாப்பிள் வச்சு சேமியா போட்டு பாயசம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். முந்திரி திராட்சை, சர்க்கரை, சேமியா, இது அப்புறமா பைனாப்பிள். இத்தனை பொருட்கள் தேவை வச்சுக்கோங்க. ஓணுன்றோம் வச்சுக்கின்னு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓணுன்றவங்க தண்ணி ஊற்றிக்கலாம், வேணான்றவங்க பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா குண்டாக அணிச்சு இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கின்னு முந்திரி திராட்சை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. இதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு குண்டால நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. சேமியா போட்டு அதில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம். இது ரோஸ்ட் ஆயிருந்தோம். அது கூட பைனாப்பிள் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையானவங்க தண்ணி ஊற்றிக்கோ, வேணான்றவங்க பால் ஊற்றிக்கோ. பால் சாப்பிட்றவங்க பால் ஊற்றிக்கோ. எங்களுக்கு பால் சாப்பிட முடியாதுன்றவங்க தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். நானும் தண்ணி ஊற்றி செய்ய போகிறேன். ஒன்றுன்றவங்க பால் ஊற்றி செய்யணும். தண்ணி பதில் பால் ஊற்றி பாருங்க கைஸ். முந்திரி திராட்சை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெய் வேணான்றவங்க எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க கைஸ், இப்போ கொச்சின் இருக்குது. இப்போ சர்க்கரை போடலாம். ஒரு கப் போலுக்கு எடுத்துருக்கிற சர்க்கரை நல்லா போட்டு இது மாதிரி கலக்கணும். நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, நல்லா கொச்சின்னு இருக்குது. நல்லா வேகட்டும். சேமியா பைனாப்பிள் எல்லாம் நல்லா வேகணும். நல்லா கொதிக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் கைஸ். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கைஸ், ரெடி ஆகிடுச்சு. கையில் இப்படி எடுத்து அமுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். இது ரெசிபி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். சூடாக இருக்குது. நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பைனாப்பிள்
பைனாப்பிள் டேஸ்ட் பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். இப்படி பாருங்க, டேஸ்ட் பார்க்க சொல்ல இப்படி நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்துட்டு இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட இது கொஞ்சம் போடலாம், இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க, இல்லாதவங்க விடுங்க. நான் இருக்கிறதுனால போட்டிருக்கேன், இல்லாக்கட்டி நான் போட்டிருக்க மாட்டேன். இப்போது இறக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, பைனாப்பிள் பாயாசம் ரெடி. கைஸ், பைனாப்பிள் பாயாசம் ரெடி. சேமியா போட்டு பைனாப்பிள் பாயாசம் ரெடி. செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஜல்தி காலி ஆகும். செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க கைஸ்.